ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெயிலுக்கு இதமாக உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக ஒரு கூல்ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பாலை சுட வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பாலை எடுத்து அதில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பால் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இது மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பாலில் கரைச்சி பால் திக்காகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பால் சுண்டணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை எடுத்து ஒரு 1 hour ஊற வச்சிடணும். அந்த ஜவ்வரிசியை எடுத்து இதில் இந்த பேனில் போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வேகணும். பார்க்கும்போது இந்த கிளாஸி லுக் இருக்கணும், அது வரையும் வேகணும். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா கிளாஸியாக தெரியுது. அந்த அளவுக்கு வேக விடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு சீவில் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஸ்டிக்கியாக இருக்கும், அதுக்காக தான். அதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்மளோட பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை எது இருக்கோ அதை எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டாமல் இருந்தோம்னா அது அடி பிடிச்சி பால் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுண்டி வந்ததும் எடுத்து வச்சுருங்க. ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸில் நம்ம வேக வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஜவ்வரிசிக்கு என்ன குணம் இருக்குது அப்படின்னா, நம்ம வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கான குணம் இருக்குது. அதனால தான் அதை சேர்த்துக்கிறோம். ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பிசினும் அப்படி தான், ஒரு கூலிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். அந்த சம்மருக்கு நம்ம ஹீட்டை நல்லா தணிக்கும். அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். அந்த பாதாம் பிசினை ஒரு 5 to 6 hours நம்ம ஊற வச்சுக்கணும். அதையும் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாலில் சர்க்கரை சேர்த்து தான் கொதிக்க வச்சுருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அந்த பாலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த பால் ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி கஸ்டர்ட் பவுடர் போட்டு வச்சுருந்தோம்ல, அதனால தான். இப்போ அந்த பாலில் நமக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நம்ம அதிகமாக தான் போட்டணும். ஏன்னா நம்ம நார்மலாக போட்டோம்னா நம்ம பால் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதிகமாக போட்டால் தான் நம்ம பாதாம் பிசின் இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணும். இப்போ நிறையா சர்க்கரை போட்டுக்கணும். உங்களுக்கு எனக்கு ஐஸ் கட்டி வேணும்னா நீங்கள் ஐஸ் கட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் கூல்ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிச்சு பாருங்கள். வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். நன்றி.